உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். முதல்ல நீங்க முன்பாக இரண்டு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். மார்ச் 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 45 கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க, அனைத்து அழைச்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக என்று தெரிவித்திருக்கின்றோம். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம். அதில் விலாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம். அவருடைய கடிதத்தில் 3 பக்க கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல, மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை. அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம். அதில் முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க 848 சீட் ஒதுக்குவாங்க, அல்லது தமிழகத்திற்கு 22 சீட்டு கொடுக்கணும், ஆனா 10 சீட் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா 12 சீட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்க தெரியப்படுத்தினா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார். நீங்க எதுவுமே இல்லாம உங்க பாட்டுக்கு செயற்கையாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், மாணவ செல்வங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க வைங்கன்னு நாங்க டிமாண்ட் பண்றோம். இல்லாத ஒரு விஷயத்திற்காக எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வைக்கிறீங்க, அதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். இது முதல் விஷயம் உங்களுக்கு. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே 3வது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சென்னையில் நிகழ்வில் நான் பங்கேற்கின்றேன். தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள். அன்னைக்கு ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்றோம். 2 விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும். இன்னைக்கு காலையில சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், எல்லா தலைவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம். அதே போல ஃபீல்டில் ஃபார்ம்லையும் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். இது மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச், ஏப்ரல், மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும். எங்களுடைய இலக்கு 1 கோடி கையெழுத்து. 1 கோடி கையெழுத்தை தமிழகத்தில் வாங்கணும். அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனால அந்த 2 விஷயத்தை பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. கிளப்பினது யாருங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த பொருளையை கிளப்பினது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கடிதம் போடுறாரு, எனக்கு டெல்லியிலிருந்து சொன்னாங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, 848 சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோங்கன்னா, அதாவது ப்ரோரேட்டா, விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கு, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழகம் 39 பேர் நாம் இருக்கோம். அப்படின்னா 543 நம்ம எவ்வளவு ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா? 7.1516% இருக்கும். 7.2% குறைவு. நாளைக்கு அது 600 சீட்டோ 700 சீட்டோ 800 சீட்டோ 900 சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ, நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கறத விகிதாச்சாரம். நாளைக்கு அது 1000 சீட்டு போனாலும் அதே 7.2% தானே. இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் 543 எத்தனை சதவீதமோ, நாளைக்கு சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே. இதுதானே விகிதாச்சாரம், இதான ப்ரோரேட்டா. இதை மறுபடியும் குழப்பி ஆராசா அவர்கள் போன்றவர்கள், எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலனா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக மக்களை குழப்பணும், அடிப்படை பிரச்சனையை தமிழகத்தில் பேசக்கூடாது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பத்தி யாரும் பேசக்கூடாது, லஞ்சலாவணியத்தை பத்தி பேசக்கூடாது, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்,
நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த டேர்ம் முடிஞ்சு 2029 வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது 2034 முடியும். அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா, எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா, எங்க திமுக ஆட்சி 4 வருஷத்துல இல்லாம போயிருமான்னு இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தலைமையேற்று ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்போ வரும், டேட்டா எப்போ வரும், ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும், ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும், மக்கள் தொகை வேணும். இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்றோம். இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேல உயரப்போகுது. இது எல்லாம் நாம் சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக? இதை தெல்ல தெளிவா அமித்ஷாஜி அவர்கள் மட்டும் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2023 சொன்னார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது, இது காங்கிரசினுடைய கனவு, மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கணும், நாம் அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு. சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பறீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து வேலை செய்றீங்கன்னு தான் அர்த்தம். முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டேடி மம்மி அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பாக்குறேன்னா எல்லாம் மேடையில் ஏறி ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு. அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்ட பிறந்தநாள் விழா, முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம். பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், நல்லா இருக்கணும் அப்படி. ஆனா ஒரு பிறந்தநாள் விழாவை ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க. அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபியை யாரும் அதிகமா திட்டும் அப்படிங்கறதா நேற்று நிகழ்வுடைய சிறப்பை சென்னையில் அந்த மைதானத்தில் நடந்த நிகழ்வு. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது, இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது. இன்னைக்கு உட்கார்ந்து 2021 எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அவங்க கிட்ட 4 வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு நேற்று மேடையில கொடுத்திருக்கணும்ல. ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க 4 வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 10% குறைஞ்சிருக்கு, இப்படித்தானே பேசுவாங்க. முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், இதுதான் 4 வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன். முதல் முறையா ஒரு முதலமைச்சர் 2021 எலெக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை, ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும், அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க. அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேற்று என்னை கொஞ்ச நேரம் திட்டினார். அவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ வைகோ ஐயா அவர்களுக்கு, என்னை கொஞ்ச நேரம் ஒருத்தர் செங்கல் எடுத்துருவான்னு வர்றான், அவனை விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான். அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அவர். அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆயிடும், ஆகலின்னு அந்த பிரச்சனை வரும். மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சி திட்டுறது, முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது, இது மட்டும்தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பார்க்கலீங்கண்ணா. அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்கண்ணா. அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் 2021 எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் 4 ஆண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலின்னு தான் அர்த்தம். அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில ஒரு நிகழ்ச்சியில துணை முதல்வர் தொடர்ந்து அநாகரிகமாக பேசுறாங்க, இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் அந்த பழைய விஷயத்தெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க. அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, மோடி அவர்களை 29 பைசா மோடி, எத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன், அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினா தான் புரியுதுங்கண்ணா, இல்லாட்டி புரியறது இல்லை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க. அப்ப இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு, அல்லது பிரஸ்காரங்க மைக் நீட்டினா அதெல்லாம் தெரியாது, இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு. இதுதான் அவருடைய பதில், இது அநாகரிகமான பதில். இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன், வேற வழி இல்லை, மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று. அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாய்
அவர்கள் இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பத்தி எனக்கு பேசுறது தான் வியப்புக்குரியதா இருக்கு. அதுக்கு என்னையை பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்தில் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு அரசு பள்ளியில போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்குதான்னு அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும். அவர் பேசுங்கண்ணே, அவர் என்ன வேணாலும் பேசட்டும். அவர் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர், அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது 2G ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க. அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார். வைகோ ஐயா நல்லா இருக்கணும், அவர் 150 வருஷம் வாழனது வேறங்கண்ணா. அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், வைகோ ஐயா கண் முன்னாடி 2026 திமுகவினுடைய ஆட்சி இல்லாம போகாது. வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள். 2 விதமாக பிரிச்சுக்கலாங்கன்னா, காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டில் ஒட்டினது, அந்த சம்மன்ஸ் ஒட்டினது, அதெல்லாம் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு புகார் வந்திருக்கு, காவல்துறை விசாரிக்கணும். புகார் வந்திருக்கு, சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. புகார் வந்திருக்கு, விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும். அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன், சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க, அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன், அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை அடிச்சாங்கன்னு போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சம்மனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க. சம்மன்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும், அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் கேதர் பண்ணணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க. நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல, முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல, 2வது சம்மன் கொடுப்பாங்க போகலைன்னா அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும், அது பிடி வாரண்டாக மாறும். அப்ப கண்டிப்பா போடணும். இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா, எந்த விதத்திலும் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். சீமான் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு சர்வ் பண்ணலாம். அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்தில் இருக்காருன்னா அங்க போய் சர்வ் பண்ணலாம். ஸோ வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம், அதான் முறை. வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க. நான் சம்மன் கொடுத்துட்டேன், நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டா மாறும். இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கேட்ல ஒட்டுறது. கேட்ல யார்ட்ட ஒட்டுவாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் மேலதான் கேட்ல ஒட்டுவாங்க. அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க, நான் பார்த்திருக்கேன். கோர்ட்டு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க, P1 சொல்லுவாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். ஒரு சீமான் அவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரி, ஒட்டியாச்சு, அதை கிழிச்சிட்டாங்க. எப்ப அதை ஆக்ட் பண்ணணும்னா, அடுத்த நாள் சீமான் அவர்கள் 11 மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன், நான் சம்மன் ஒட்டிட்டேன், காலைல 11 மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன், நீ சம்மனை கிழிச்ச என்னமோ பண்ணிட்ட, அப்ப கிழிச்ச ஆளுக்கு தெரியும் 11 மணின்னு, அப்ப நீ சீமான் அவர்கள்ட்டயோ அவங்க துணைவியாருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லியிருக்கணும். அடுத்த நாள் 11 மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கை. அப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தானே கிழிச்சிருப்பாங்க. அதனால எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம், பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம், ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கன் எடுக்கிறார், நானும் பார்த்தேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கன் எடுக்கிறாங்க, அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க, அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள். அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா, ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க. ஏன்னா அவரும் தனி மனிதன் தான், விசாரணை பண்ணணுமா, அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது, அவரு விசாரணைக்கு போகணும், எல்லாம் ஓகே. நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கண்ணா. சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறத நான் பார்க்கிறேன். நான் இந்த பதிவு எப்படி பார்க்கிறேன்னா, சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன பேசுறாங்க அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது காவல்துறை அவர்கள் விசாரணை எடுக்கணும், நடவடிக்கை பண்ணணும், தப்பு நடந்திருந்தா நியாயம் கொடுக்கணும், அது வேறங்கண்ணா. நான் முதல்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போலீங்கண்ணா. நான் காவல்துறை இந்த சம்மன் விஷயத்துல நடந்து கொண்ட விதத்தை மட்டும்தான் நான் பேசுறேன். இரண்டாவது, ஒரு காவல்துறையை பொறுத்தவரை என்னை தடுக்கிறாங்க, வர்றாங்க, நாம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 500, 1000, 2000 கணக்கான தொண்டர்கள் வர்றாங்கன்னா அவங்களையெல்லாம் வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க முடியாதுங்கண்ணா. ஒரு காவல்துறைக்கு எல்லோரையும் தடுப்பதற்கான உரிமை இருக்கு. காரணம், லா அண்ட் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்ணும். ரோட்டை மறிச்சு உட்காரலாம், லா அண்ட் ஆர்டர் கைவிட்டு போகலாம், எமோஷனல் கேடர்ஸ் இருப்பாங்க,
பேரிகேட்ஸ் போடுவாங்க. அதை பற்றி எனக்கு கருத்து இல்லைங்கண்ணா. என்ன நடந்துச்சு, எவ்வளோ போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி நான் சொன்னால் தவறாக போயிடும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒரு என்கொயரி பிளேஸ் அது. கூட லாயர்ஸ் இருக்கலாம், சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கலாம், கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம். இல்லை நான் கூட ஒரு 10 பேர் போவேன், 20 பேர் போவேன், 30 பேர் போவேன், அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்காது, வேற மாதிரி மாறிடுங்கண்ணா. அதை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்கு. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை பொறுத்து அந்த கேஸே நேர்மையாக நடக்குதான்னு சொல்ல முடியும். அதனால் காவல்துறை நேர்மையாக ஒளிவு மறைவு இல்லாமல் டிரான்ஸ்பரண்டா நடந்தாங்கன்னா நாளைக்கு எல்லோருக்கும் காவல்துறையின் மீது நம்பிக்கை வரும். தென்னரசு ஐயா டெல்லி போகும்போது இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாருங்கண்ணா. ஜிஎஸ்டி கவுன்சில் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாரு. நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்களை சந்திக்கும் போது எதுவுமே பேச மாட்டார். ஆனால் சென்னைக்குள்ள வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு அதை பேசுவார். அப்படி குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா எதுல குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோங்கன்னா, இன்று நம்முடைய கடிதம் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கோம். ஐயா 10 ஆண்டு காலம் யூபிஏ காலகட்டத்தில், 10 ஆண்டு காலம் என்டிஏ காலகட்டத்தில் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி 5 மடங்கு அதிகமாக வந்திருக்கு. டெவல்யூஷன் கிராண்ட் ஹெட்ல மட்டும் 5 டைம்ஸ் மோர் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி கம்மியாக வருதுன்னு சொல்றீங்கிற நம்ம கோடிட்டு காட்டியிருக்கோம் எல்லாமே. அதனால் தங்கம் திறனரசு ஐயா அவர்கள் இல்லை குறைச்சிருக்காங்கன்னா எந்த ஹெட்ல குறைக்கிறோம், ஏன் குறைக்கிறோம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரி அதிகப்பட்டிருக்காங்க சார். அது வந்து வியாபாரிகள் வந்து மக்காச்சோளத்தை கொள்முதல் பண்ற விவசாயிகள்கிட்ட அந்த வரியை சேர்த்து வாங்குறாங்க சார். அது சம்பந்தமாகவும் அந்த மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் மக்காச்சோளம் நிறைய விளையுது, மத்திய பிரதேஷ். ஒரு பகுதியில் மக்காச்சோளம் நமக்கு வேணும், நம்ம பகுதியில் விளையுது, மத்திய பிரதேஷ் கொஞ்சம் அதிகமாக விளையுது. ஸோ மக்காச்சோளம்ங்கிறது நம்ம குறிப்பாக நம்முடைய கால்நடைகளுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆடு, கோழி, தீவனங்கள் எல்லாமே மக்காச்சோளம் பேஸாக வச்சு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்கன்னா, சவுத் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலையை விட குறைவாக இருக்கு. சவுத் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் மக்காச்சோளத்தை வாங்குறீங்கன்னா கப்பல் மூலமாக, அது போர்ட்டுக்கு வரும்போது அதே மக்காச்சோளத்தை நீங்கள் எம்பியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவிலிருந்து வர மக்காச்சோளம் இதை விட குறைவாக இருக்கு. ஸோ நிறைய நம்முடைய நண்பர்கள் நாமக்கல்லை சார்ந்தவங்க, கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க, தீவனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தை அனுமதி கொடுங்க அப்படின்னு. ஸோ நாம் ஒரு வரி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு மற்ற நாட்டினுடைய மக்காச்சோளம் மொத்தமாக நம்ம நாட்டை வந்து ஃபிளட் பண்ணும் பொழுது நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க டம்ப் பண்றாங்க. ஒரு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ள டம்ப் பண்றாங்க. ஸோ அதனால இந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ல தொடர்ந்து நம்ம அந்த வரி வச்சு தான் பேலன்ஸ் பண்றோம். அதே நேரத்தில் இவர்களுக்கான முட்டுவலியும் அதிகமாக கூடாது, குறிப்பாக வந்து தீவனங்களுக்கான முட்டுவலியும். ஸோ நம்மை பொறுத்தவரை யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் உள் ஊரில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் விளைவிக்கிறவங்களுக்கு, ஏன்னா பிரச்சனை என்னங்கன்னா அவ்வளவு கோழிகள், முட்டைகள், கறிக்கோழிகள், பண்ணைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்கு. நாமக்கல்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா சங்ககிரி இந்த பகுதி எல்லாமே நிறைய இருக்கு. அதனால தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைங்கன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் அப்பப்போ நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு அது மறுபடியும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன உதவி தேவையோ நாங்கள் செஞ்சுக்கோம். இதே பிரச்சனை இருக்குங்க. நான் எனக்கு 2 பேர்த்தையும் நான் நேரடியாக குறை சொல்ல விரும்பல. அதனால ஏன்னா நம்ம மத்திய அரசு சார்பாக நாமளும் உள்ள டியூட்டி போட்டிருக்கோம் உள்ள வரும்பொழுது. அதனால நான் நேரடியாக குறை சொல்ல விரும்பலைங்கன்னா, எங்க இதனால முயற்சி எடுத்து மாநில அரசு குறைக்க முடியும் என்று இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம். மத்திய அரசினுடைய நோக்கம் வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் மார்க்கெட்டை ஃபிளட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம். அதில் ஏற்கனவே போன ஆண்டு ஹெல்ப் பண்ணோம். இந்த ஆண்டும் தேவைன்னா மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போய் உதவி பண்றோம். திருமாவளவன் ஸ்கூலுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு. நாங்க வந்து திருமாவளவன் ஸ்கூல் நடத்துறாரு, சிபிஎஸ்சி நடத்துறாருன்னு நைட்டோட நைட்டாங்கன்னா ஆள மாத்துறாரு. இந்த ஸ்டேஷன்ல ரவுடிகள் ஆள மாத்துற மாதிரி நைட்டோட நைட்டா கரஸ்பாண்டா இருந்த அவரை ட்ரஸ்ட்ல ஒருத்தரை போட்டு அவங்ககிட்ட கரஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் கரஸ்பாண்டன்டா இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை, திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா? இவர் வந்து மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு? அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூலே ஆரம்பிக்கல, சும்மா தான் என் பேரை போட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்க, நீங்களே போய் ரிப்பன்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க. இல்லப்பா அது 10 குழந்தைங்க தான் இருந்தாங்க, ஃபுல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் சொல்றதுங்கண்ணா? எனக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சிப்படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக தாய்மொழி தமிழ் மொழிக்கு உலக அளவில் மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கறதுக்கு பதில் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். பாராளுமன்றத்தில் எங்கேயாச்சும் நாம தமிழ் மொழிக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும். கலாச்சாரத்துக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும். எதுவுமே இல்லாம அரசியல் காரணத்திற்காக அண்ணன் பேசுறாருன்னா எப்படி பதில் சொல்றதுங்கண்ணா?
கொடுக்கல, ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருக்கின்றார். அண்ணா கரெக்டுங்கண்ணா, சொல்லணும்லண்ணா. இன்னைக்கே ஜெயிக்காதுன்னு சொன்னா அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அண்ணா ஒரு வருஷம் கூட வச்சுக்க மாட்டார்ல. அதை கவுண்ட் பண்ணி என்ன சொல்லுவார், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தான் சோறு போடுவேன் அப்படின்னு. அதனால இன்னைக்கு நீங்க விஜய் அண்ணனோட இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும், சோறு போடணும்லண்ணே. அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தி நான் தவறா சொல்லிங்கண்ணே. அவர் ஒரு கட்சியோடு சார்ந்திருக்கின்றார், சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்கு. ஏன்னா இதையே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சொந்த கட்சிக்கும் பீகார்ல சொல்லியிருக்கிறாங்க, ஜனசுவராஜ் பீகார்ல ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா நடந்து முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3வது 4வது இடத்துல தான் வந்தாங்க பை எலெக்ஷன்ல. அதனால அவர் சொல்றவங்க சொல்லட்டும், மக்கள் கடைசியா முடிவு செய்ய போறாங்க. நான் மக்களுடைய கையில் அது இருக்கு. என்னை பொறுத்தவரை அதை சாத்தியக்கூறாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட் இன்னைக்கு பிஎன்எஸ் ஒரு கிரைமை 3 ஏஜா பிரிப்பாங்க. 8 வயசு, 8லிருந்து 12 வயசு, 12லிருந்து 18, 16 அது மாறுதுங்கண்ணா டிபெண்டிங் ஆன் த ரேட். 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம். ஏன்னா மென்ஸ்ரியா, லாட்டின்ல மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பனா அந்த குழந்தைக்கு மனசளவுல சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத 8 வயசை தாண்டி. 8 வயசு கீழே அவங்க குழந்தை. அதனாலதான் நம்முடைய பீனல் கோட்ல கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா பிலோ 8 இயர்ஸ் நோ அஃபென்ஸ். அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தரை குத்தி கொன்னா கூட அது அஃபென்ஸ் இல்லை, ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க, ஏன்னா மென்ஸ்ரியா டெவலப் ஆகல. இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு ஐஏஎஸ் படித்து விட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு 3.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டியிருக்காங்க. அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை, அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க, அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன். காரணம், உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும். ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியா மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும். நேத்து மாநில அரசு உடனடியா அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா விரிசல் விழுந்தா தானே மண் விழுவும். இப்ப ஒரு வீட்டுல விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும்? நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விரும்பான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உழுகும்னு. மிச்ச பாதி உண்மையை இன்னும் 6 மாசத்துல ஒத்துக்குவாரு. இன்னும் 8 மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது, தனியா அவர் இருப்பார். இது நடக்கத்தான் போது, நீங்க டிசம்பர்ல பாருங்க. கண்டிப்பாண்ணே. விரிசல் அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு. முதல்ல விரிசல் அப்புறம் உடையின, அதுக்கு 8 மாச காலமாகும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் தோழமை சுடுதல் இருக்காரு. அதாவது முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும், அடுத்து நான் புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா 1 வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு. இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025 26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுத்த வரைக்குங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா, அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன். இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட பேசிட்டு போங்க யான். இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தர்மபுரியில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல. திமுக அழிய ஆரம்பித்து விட்டது, மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்கு சான்று தான் இது. வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும் ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெகுலர் மீட்டிங்ஸுங்கன்னா சால்வ் பண்ணி கொடுப்போம், அப்பப்போ ஃபீட்பேக் எடுப்போம். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா, மைக்ரண்ட் லேபரர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அவர்களுக்கு தேவையான ஹவுசிங் ஃபெசிலிட்டி பிரச்சனை, இம்போர்ட் டியூட்டி காட்டன் 11% இருக்கு, எல்டிசி கண்ட்ரி 5.5%, நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெக்ஸ்டைல் டைனமிக் செக்டருங்கண்ணா. 3 மாதத்துக்கு முன்பு இருந்த பிரச்சனை இன்னைக்கு வேற பிரச்சனையா இருக்கும். இன்னும் 6 மாசம் கழிச்சு பேசினா புது பிரச்சனையா இருக்கும். அதனால அடிக்கடி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், இதற்கு முன்பு அண்ணன் செந்தில்நாதன் அவங்க இருந்தாங்க, இப்ப அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க, கூட எல்லாம் எங்களுடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க பேசிட்டே இருக்காங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி டைனமிக் பிளேஸ். அதனால நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த பிரச்சனை எடுத்துட்டு போகணும், சால்வ் பண்ணிட்டே இருக்கணும்னா. காரணம், டெக்ஸ்டைல் மாதிரி ஒரு டைனமிக் செக்டர் இல்லைங்கண்ணா. ஒரு சின்ன காட்டன் வழியில பிரச்சனை வந்தா இங்க பிரச்சனை வரும். அதனால ரொட்டீன் ஃபீட்பேக்,
நிறைய விஷயங்கள் எங்களால் செய்து கொடுக்க முடியும், செய்து கொடுக்கணும். என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம் நம்ம சொன்னோம். பாரத் டெக்ஸ் ஃபேர்ல நம்ம பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்னு. குறிப்பா உங்களுக்கு அந்த டஃப்ட் ஸ்கீம் திரும்ப வரணும் அதெல்லாம் பேசியிருக்கோங்கன்னா 100% செஞ்சு கொடுப்போம். ஆதரவு கொடுத்தோங்கன்னா எங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம நம்முடைய மத்திய அரசுக்கு எழுதியிருக்கோம். மத்திய அரசு பதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதை மாநில அரசு முன்னெடுக்கணும், மாநில அரசு முன்னெடுத்த பிறகு நாங்கள் வருகின்றோம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த கிராமத்து மக்கள் கிட்டத்தட்ட 700 நாளாங்க அன்னைக்கு 600 நாட்களை தாண்டி தொடர்ந்து இருக்காங்க. அண்ணன் ஏபி முருகானந்தம் அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நானும் அவர்களை சந்திச்சேங்கன்னா, நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். குறிப்பா அந்த நடுக்கல், அந்த இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பழமையான ஒரு கற்கள், அதுல எந்த ஒரு இது இல்லை. அதனால தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன் அது இதுன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் இங்க கவனம் கொடுக்கல அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இருக்கு. அதனால நிச்சயமாக கவனம் கொடுக்கணும். ஒரு மக்களை 600 நாட்களுக்கு முன்பு ஒரு அரசு உதாசீனப்படுத்துறாங்கன்னா அந்த அரசுக்கு உண்மையாலும் மக்களின் மீது ஒரு மரியாதை இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுதுங்க. இல்லைங்கண்ணே, நான் நேற்று 10 மணிக்கு படுத்து தூங்கிட்டேங்கண்ணே. ஏன்னா காலையில் நேரமே நான் கோயம்புத்தூர் வரணும் நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இரவு என்ன நடந்தது, யார் எத்தனை மணிக்கு பேசினாங்கலாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா லேட்டாக தான் நடந்திருக்கும். அதனால எனக்கு சத்தியமா தெரியலங்கண்ணா. வரத்தானே செய்யும். ஏன்னா அவங்களுடைய நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னா செய்யும். அதான் இவங்களே என்னன்னாங்கன்னா அடிமைகள், அவங்கெல்லாம் அடிமைகள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா, எந்த வித ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்கண்ணா. தேர் ஷுட் பி a பேசிக் கேரக்டர். மண்ணிலிருந்து வந்திருக்கணும், மண் சார்ந்து வந்திருக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அவர்களை எல்லாம் தலைவர்களா ஏத்துக்கிட்டு சுத்துற கட்சி இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள். உங்க திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார். அந்த மாதிரி ஆட்கள். அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்களை நான் பெருசா மதிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் மண்ணிலிருந்து வேலை செஞ்சு வர்றாங்க. இவங்க எல்லாம் சும்மா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சர்நேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த மேயர் சொல்றதுனால நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா? அதனால திமுகவை பொறுத்தவரை எங்க தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களாமா, அங்கிருந்து ஆள் விட்டு என்னை அடிப்பாராமா, அனுப்புன்னு. இதுதான் ஒரு வராஜக வன்முறை, ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சுல செயல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா, அது அப்பான்னு வராது. நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அப்பத்தானா என்னன்னு தமிழ்நாடு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்பத்தாங்க. அந்த அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தா ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல 2021க்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்கன்னா, போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. இனி மாநில அரசு சிபிஎஸ்இக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம். நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க. அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்லாம் கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க. இவங்க வேலையை ஏதாவது பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த மும்மொழி கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கிறனால தான் நாங்க போராடுறோம். அதுக்கு இந்த அப்பா, இந்த அப்பத்தா, இதெல்லாம் ஒரு காரணங்கண்ணா. அதுக்கு முடிச்சுக்கலாமா? எனக்கு ஒரே கேள்வி, யார் அந்த சார் சீல் வச்சதுன்னு கேட்கிறேன். எல்லாம் நாடகங்கண்ணா. எங்கூட மாசு ஒன்ன வரட்டும், இங்க திருப்பூர்ல என் கூட வாங்கினா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா உங்களுக்கு விரும்பல. எத்தனை பள்ளிக்கூடத்து பக்கத்துல எத்தனை குட்கா, எத்தனை சிந்தட்டிக் ட்ரக்கு, எத்தனை கஞ்சா, எத்தனை அபின் வாங்கி கொடுக்குறேன் கூட வர சொல்லுங்கண்ணா. அப்படி சீல் வச்சாருன்னா ஐயா சொல்லிட்டு யார் அந்த சார் சீல் வச்சது, எந்தெந்த பள்ளியில போய் அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் சீலெல்லாம் வைக்கலன்னா சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் வந்த பிறகு பள்ளிக்கூடம் எல்லாம் இன்னைக்கு கஞ்சா காடுகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பிளே கிரவுண்ட்ல நான் பார்த்தேன், தனியார் பள்ளி ஒன்று மெசேஜ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு பாத்தீங்களான்னு தெரியல. குழந்தைங்களுடைய பேக் எல்லாம் வீட்டுக்கு வந்தா செக் பண்ணுங்க, பள்ளிக்கூடத்தில் நாங்களும் உள்ள வரும்போது செக் பண்றோம். இந்த அளவுக்கு குழந்தைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட அந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்குங்கன்னா, 15ஆம் தேதிக்கு மேல ஆளுநரை அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. சப்மிட் பண்ண கையெழுத்தெல்லாம் கொடுத்து சிபிஐ என்கொயரி கேட்க போறோம். சமீபத்தில் பார்த்த நம்முடைய
இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு டார்ச்சர் பண்ணி அவங்கள வெளியே வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வேங்கை வயல் மாதிரி இந்த பிரச்சனையில யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டி அவங்ககிட்ட கன்ஃபெஷன் வாங்கி இதை முடிக்க பார்க்குறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறோங்கன்னா, முதலமைச்சருக்கு நாங்கள் எழுதின கடிதம் அங்கே இருக்குங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஏன் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பக்கத்து கடிதம் எழுதியிருக்கோம். அதில் எல்லாம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கோம். அதையும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஒரு காப்பி கொடுத்துட்றாங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக வெஸ்ட் ஜோனில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா நாமக்கல் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு இடத்துல 2 பேர் வீட்டில் அடித்து கொண்டாங்க. அப்புறம் தோட்டத்தில் நள்ளிரவில் 1, 2, 3 பேர் கொலைகள் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 வழக்குகள் என்பதே குறைவு. அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக அதுக்கு போராட்டம் பண்ணது, ஸ்பாட்டுக்கு போனது. ஏன்னா இது காப்பி கேட்ட மாதிரி நடக்குது. 3 மாதத்துக்கு ஒரு முறை வெஸ்ட் ஜோனில் குறிப்பாக தோட்டத்து வீட்டில் இரவில் தனியாக இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேங் டார்கெட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இது நடக்குது. அதனால் நீங்கள் சொல்வது உண்மைதான். இதை காவல்துறை கம்பீரமாக எடுத்து இதற்கான தீர்வு கொடுக்கணுங்க.